நாங்களும் பாட்டாளி மக்கள் கூட்டணி வச்சோம். இப்போ நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள், அவருடைய தலைவர்கள் யாரு? திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு? அவங்க அப்பா தான் தலைவர். அவருக்கு அவர் ரெண்டு பேரும் யாரோட இருக்காங்க? திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, முரசொலி மாற உடல்ல சரியில்லாம போச்சு, மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்று வந்தார். அப்ப இலாக்கால மந்திரியா கொடுத்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம். அவர் முரசொலி மாற மரணம் அடைஞ்ச பிறகு அவருடைய இறுதி சடங்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து அந்த இறுதி சடங்குல கலந்துகிட்டு அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தி அவர் வீட்டுக்கு போய் 15 நாள்ல அந்தர் பல்ட்டி அடிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. நீ கூட்டணி வைக்காத கட்சியே கிடையாது. எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? நீயும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்க, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க, அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுங்க. நீங்களும் காங்கிரஸோட கூட்டணி வச்சீங்க, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு. நீங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணி வச்சோம். நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம். நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஏன் வச்ச? இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ, நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஏன்னா 5-4 வருஷமா எதுவுமே செய்யல, மக்களே கண்டுக்கல. அவர் ஒன்னே ஒன்னு கண்டு கொண்டது, அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர். இதுதான் அவருடைய சாதனை. இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினதான் சாதனை. வேற என்ன செஞ்ச? இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை? ஒண்ணுமே கொண்டாடல. அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த 50 மாத கால ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க. செய்யாத நாளே கிடையாது.